வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மத்தன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைவ் டெஸ்ட் 25ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள். என்ன டாபிக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, முதல் எண் இயல் எண்களின் சராசரின்னு கேட்டிருக்காங்க. முதல் எண் இயல் எண்கள்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், கரெக்டுங்களா? 1 2 3 4 அப் டு என் வரைக்கும் இருக்க நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸோட வித்தியாசம் சமமாக வந்துச்சுன்னா, வித்தியாசம் சமம்னா என்ன, ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்க நம்பர்ஸ் வந்து சேமாக வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜ்ன்றது கிடச்சிருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி n+1/2 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பீங்கல்ல, கரெக்டுங்களா? நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும், முதல் எண் ஒற்றை இயல் எண்கள்னா என்ன, n², கரெக்டுங்களா? இதுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம். முதல் எண் இயல் எண்களுக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, n × n+1/2 அப்படின்றதான் ஃபார்முலா. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்ங்கிறது என்ன வரும் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத நீங்கள் லைவ் சாட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதை உங்களுக்காக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடுறேன் கிளாஸில். இப்போ 2n², மைனஸை வந்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸை வச்சுக்கிறேன். n × n² ப்ளஸ் 1 × n அப்படின்றது கிடைக்கும், டிவைடட் பை 2 அப்படின்றது இருக்குது. இந்த மைனஸ் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2n² -n² -n அப்படின்றது கிடைக்கும், டிவைடட் பை 2. ரெண்டு n²லேருந்து ஒரு n² மைனஸ் பண்ணிட்டா n² அப்படின்றது இருக்கும், -n டிவைடட் பை 2. ரெண்டு டேர்ம்லேயும் என்னன்றது நம்பர் வந்து காமனாக இருக்கனால நான் என்ன காமன் எடுத்துறேன். n²லேருந்து ஒரு n வெளியே வந்துருச்சு, மைனஸ் ஒரு n வெளியே வந்துருச்சுன்னா 1 அப்படின்றதாயிரும், டிவைடட் பை 2. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, n × n-1/2 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான ரெண்டாவது சமுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. எல்லாரும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க, சேம் அதே தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கான மூணாவது சம் பார்த்துருங்க. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் ஃபைண்ட் த சம்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7 + 14 + 21 அப் டு 490 அப்படின்றதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 4 ஆப்ஷன் கண்டுபிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்காக நான் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். ஓகேங்களா? இந்த டேர்மில் இருந்து 7 காமன் எடுக்கிறேன். 7ஆல் இந்த டேர்மை டிவைட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 14 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2, 21 7ஆல் டிவைட் பண்ணும்போது 3 அப் டு 490 7ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், 70 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1ல் இருந்து n வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, n × n+1/2. இங்கே n-க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், 70 அப்படின்ற டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 70 × n+1ங்கிறப்போ 71/2. இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி டேர்மில் ஒரு 7 இருக்குது, அந்த 7ஐயும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ × 7 அப்படின்றத போட்டுக்கிறேன். இதை 2ஆல் அடிக்கிற, 1 2 2, 35 × 2 70 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7 × 35 × 71 மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஷன் பி 17,395 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ஆன்சர் போட்டிங்களோ உங்களை சூப்பர். இந்த 3 டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17,395 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள். ஆப்ஷன் பி போட்டவங்களுக்கு நான் ஃபயர் சிம்பிள் கொடுத்துறேன். நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துருங்களா, ரொம்பவே சிம்பிள் தான், அதே தான் போட்டிருப்பாங்க. நமக்கான ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, 2² + 4² + 6² அப் டு 20² கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2² வேல்யூவை காமன் எடுக்கிறேன். 2² டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1² + 2² + 3² அப் டு 2ஆல் டிவைட் பண்ணும்போது 10² அப்படின்றது கிடைக்கும், கரெக்டுங்களா? அப்போ முதல் எண் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன, n × n+1 2n+1/6 அப்படின்றத நமக்கான ஃபார்முலா. ஸோ n-க்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 10 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். முன்னாடி இருக்க இந்த 2² மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால நான் 4 எழுதிக்கிறேன். இன்ட்டு n-க்கு பதிலாக 10, n+1ங்கிறப்போ 10 + 1 11, 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20, 20 + 1 21/6 அப்படின்றது இருக்குது, கரெக்டுங்களா? நான் இதை வந்து நான் 3ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 2 × 3 6, 7 × 3 21, 2ஆல் அடிக்கிற 1 2 2, 2 × 2 4. அப்போ 2 × 10 × 11 × 7 மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் என்ன வரும், கமெண்ட்டில் சொல்லியிருப்பீங்களா இல்லைங்களா எல்லாரும், கரெக்டுங்களா? இந்த 4 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 1540 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கான ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பீன்றதான் இந்த கொஸ்டினுக்கான
ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோங்க. என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. சேம் மாடல்ல குடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லிட்டு 15 ஸ்கொயர்ட்லருந்து 28 ஸ்கொயர்ட் வரைக்கும் குடுத்துருக்காங்க. நமக்கான ஃபார்முலா இந்த இருக்கு எதுலருந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர்ட்ல இருந்தா நமக்கான ஃபார்முலா இருக்கு. ஸோ நம்ம இத எப்படி மாத்திரலாம்? 1 ஸ்கொயர்ட்ல இருந்து அப் டூ 28ஓட ஸ்கொயர் வேல்யூவ கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதேமாரி 1 ஸ்கொயர்ட்ல இருந்து இங்க என்ன நம்பர் கேட்டிருக்காங்களோ, அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரோட ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஃபார்முலாவ அப்ளை பண்ணி ஒரு கூடுதல் கண்டுபிடிச்சிடலாம். கூடுதல் கண்டுபிடிச்சுட்டு, இந்த 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? 15லிருந்து 16 15லிருந்து 28ஓட ஸ்கொயரோட கூடுதல் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? 1ல இருந்து 28 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம். அதிலிருந்து எத மைனஸ் பண்ணோம்? 1ல இருந்து 14ஓட வர்க்கத்தோட ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணோம்னா, நமக்கான கூடுதல் வந்து 15லிருந்து 28ஓட ஸ்கொயர் வரைக்கும் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1 2n + 1/6 அப்படின்றது தான் நமக்கான ஃபார்முலா. ஸோ 2 டேர்ம் இருக்கு. 2க்குமே தனித்தனி டேர்ம். nங்கிறது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல குடுத்திருக்க நம்பர் தான் என்ன எடுத்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல n அப்படின்றது பார்த்தீங்கன்னா 28 n + 1ங்கிறப்போ நமக்கு 29ன்னு கிடைக்கும். அதே மாரி 2n + 1ன்றப்போ 28 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 56 56ஓட 1 கூட்டும்போது 57/6ன்னு கிடைக்கும். மைனஸ் இந்த 14 வரைக்கும் கண்டுபிடிக்கிறப்போ nங்கிறது பார்த்தீங்கன்னா 14 n + 1ங்கிறப்போ 14 + 1 15 2n + 1ங்கிறப்போ 14 2ஆல மல்டிப்ளை பண்ணா 28 28 + 1 29/6 அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து 3ஆல சிம்ப்ளை பண்றேன். 2 × 3 6 1 × 3 3 பேலன்ஸ் வந்து 2 27 ஆயிரும். 9 × 3 27 2ஆல அடிக்கிறேன். 1 2 2 14 × 2 28 ஓகேங்களா? 2ஆல அடிக்கிறேன். திருப்பி நான் வந்து 2ஆல அடிக்கிறேன். 3 × 2 6 7 × 2 14 ஓகேங்களா? திருப்பி நான் 3ஆல அடிக்கிறேன். 1 3 3 5 × 3 15 அப்ப 14 × 29 × 19 மல்டிப்ளை பண்ணும். கரெக்ட்டுங்களா? 14 × 29 × 19 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 7714 அப்படின்றது கிடைக்குங்க. மைனஸ் அதே மாரி 7 × 5 × 29 மல்டிப்ளை பண்ணும். இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1015 அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ 7714ல இருந்து 1015 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 6699 அப்படின்றது கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான 6th கொஸ்டின் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள். சேம் மாடல். ஓகேங்களா? என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப் டு 12 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட 8 சதுரங்களின் பரப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. பரப்புங்கிறது என்ன? ஸ்கொயரோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? சிம்பிளா அந்த நம்பரை வந்து ஸ்கொயர் பண்ணா ஏரியா கிடைச்சிரும். அப்ப அவங்க எதுல இருந்து கேட்டிருக்காங்க? 5ஓட ஸ்கொயர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 5 ஸ்கொயர்ட் + 6 ஸ்கொயர்ட் + 7 ஸ்கொயர்ட் அப் டு 12 ஸ்கொயர்ட் வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க. எப்படி சார் நீங்க ஆட் பண்றீங்க? அவங்களே கூடுதல்னு கேட்டாங்கப்பா. அதனால தான் நான் தனித்தனியா ஏரியாவை கண்டுபிடிச்சு ஆட் பண்றேன். பட் நமக்கு ஃபார்முலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்ட்ல இருந்து தானே சார் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதை நம்ம எப்படி மாத்திரலாம்? 1 ஸ்கொயர்ட் + 2 ஸ்கொயர்ட் அப் டு 12ஓட பக்க அளவுகளோட வர்க்கத்தோட கூடுதலை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அதில் கண்டுபிடிச்சதை எதை மைனஸ் பண்ணலாம்னா 1 ஸ்கொயர்ட்ல இருந்து அப் டு நமக்கு இந்த எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் வர்க்கத்தை கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 12 n + 1ங்கிறது 13 2n + 1ங்கிறது பார்த்தீங்கன்னா 25/6 மைனஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 4 n + 1ங்கிறது 5 2n + 1ங்கிறது 9/6 6ஆல கேன்சல் பண்றேன். 1 6 6 2 × 6 12 3ஆல அடிக்கிறேன். 2 × 3 6 3 × 3 9 2ஆல அடிக்கிறேன். 1 2 2 2 × 2 4 அப்ப நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 × 13 × 25 இருக்கு. அப்ப 2யும் 13யும் 25யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 650 அப்படின்றது கிடைக்குங்க. ஓகேங்களா? 650 மைனஸ் 2 × 5 × 3 அப்படின்ற நம்பர் இருக்கு. 2 × 5 10 10 × 3 30 அப்ப 650ல இருந்து 30 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 620 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 620 அவங்களே பாருங்க ஆப்ஷன்ல ஆன்சரை வச்சே கொடுத்துட்டாங்க. ஸோ பரவாயில்ல 620 அப்படின்றத நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி மாடல் தான் நமக்கான அடுத்த கொஸ்டினும் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. நமக்கு 11ல இருந்து கேட்டிருக்காங்க. 11 12 24 ஆகிய பக்கங்களை கொண்ட 14 கனசதுரங்களின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்? 1ல இருந்து அப் டு 24 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? 1 ஸ்கொயர்ட்ல இருந்து 24ஓட ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதே 1 ஸ்கொயர்ட்ல இருந்து அப் டு
10 ஸ்கொயர்டு வரைக்கும் இருக்க கூடுதலோட மைனஸ் பண்ணணும். 10 ஸ்கொயர்டு வரைக்கும் இருக்க கூடுதலோட மைனஸ் பண்ணிடணும். சேம் அதே ஃபார்முலா தான். எண்ணுக்கு பதில் 24, n+1ங்கிறது 25, 2n+1ங்கிறப்போ 49/6 மைனஸ் nங்கிறது 10, n+1ங்கிறது 11, 2n+1ங்கிறது 21/6. நான் 6ஆல் அடிக்கிற 1 6 6, 4 × 6 24. 3ஆல் அடிக்கிற 2 × 3 6, 7 × 3 21. 2ஆல் அடிக்கிற 1 2 2, 5 × 2 10. அப்போ 4 × 25 × 49 மல்டிப்ளை பண்ணும். கரெக்டுங்களா? 4 × 25 × 49 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 4900 அப்படின்றது கிடைக்கும். மைனஸ் 5 × 11 × 7 மல்டிப்ளை பண்ணும். கரெக்டுங்களா? 5 × 11 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 385 அப்படின்றது கிடைக்குங்க. ஸோ 4900லேருந்து 385 மைனஸ் பண்ணால் நமக்கு 11ஓட ஸ்கொயர்லேருந்து 24ஓட ஸ்கொயர் வரைக்கும் இருக்க பக்கங்களோட வர்க்கத்தோட கூடுதல் கிடைச்சிரும். வர்க்கங்கிறது ஒன்றும் இல்லை, ஏரியாவோட கூடுதல் கிடைச்சிரும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 4515 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 4515ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகேங்களா? யாரெல்லாம் இவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணீங்க அப்படின்றத லைவ் சாட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பர் தான். நமக்கான 8th கொஸ்டின் போயிடலாங்க. ஓகேங்களா? நம்மளோட 8வது கேள்வி போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 + 3 + 5 + அப் டு 40 உறுப்புகள் வரை. அப்போ இந்த மாதிரி ஆட் நம்பரில் ஒற்றை இலக்கங்களை கொடுத்துட்டு உறுப்புகள் வரை அப்படின்னு கேட்டாங்கனாலே இந்த உறுப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க. 40ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 0 இருந்துச்சுன்னா 2 0 மட்டும். 0ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 0 மட்டும் சேர்த்து விட்ருங்க. அதான் நமக்கான ஆன்சர். அப்போது 1600 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். உறுப்புகள் வரைன்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிடணும். நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். நமக்கான 9th கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலி 8 தான் போட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். இங்கேயும் 8 தான் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டினும் பாருங்கள் 8 தான் போட்டிருக்கு. பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 8 தான் போட்டிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட 9வது கேள்வி. என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் சம்னு கேட்டுட்டு ஆட் நம்பர்ஸோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இங்கே உறுப்புகள் வரைன்னு கொடுக்கல, கடைசி நம்பர் கொடுத்துட்டாங்க. கடைசி நம்பருங்கிறது 55. இந்த மாதிரி 55ன்னு லாஸ்ட் நம்பர் முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த நம்பரோட ஒன்றை கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றை கூட்டி அதை 2ஆல் வகுத்துருங்க. 2ஆல் வகுத்து வர்ற நம்பரை ஸ்கொயர் பண்ணிடுங்க. 55 + 1 56. 56 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 28ன்னு கிடைக்குங்க. அந்த 28ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு ஆட் நம்பரோட வேல்யூ. 55 வரைக்கும் நம்ம கூட்டினா நமக்கான ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். 28ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 784 அப்படின்றது கிடைக்குங்க. சார் 28ஓட ஸ்கொயர் வேல்யூ எனக்கு கண்டுபிடிக்க தெரியல சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக 2 வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் 4. எப்பயுமே 2 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8 × 8 64. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 2 டிஜிட்டை 2 × 8 16ன்னு கிடைக்குங்களா? அது எப்பயுமே டபுளாக பண்ணிக்கோங்க ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது. ஒரு டிஜிட் விட்டு ஸ்கொயர் பண்ண நம்பர் எழுதுறீங்க. 16 × 2 32. அப்படியே மேலே இருந்து ஆட் பண்ணுங்க. 4 8 7 784 அப்படின்றதான் 28ஓட ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான 10th சம் பார்த்துருங்க. ஓகேங்களா? நமக்கான 10th சம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டில் இருந்து அப் டு 10 ஸ்கொயர்டோட வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் வந்து 385ன்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 ஸ்கொயர்டில் இருக்கிற அதாவது ஈவன் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ வந்து டில் 20 ஸ்கொயர் வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் இதுலேருந்து என்ன பண்ணிடுறேன்? 2 ஸ்கொயர்டை காமன் எடுத்துறேன். 2 ஸ்கொயர்டை காமன் எடுத்துட்டா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் அப் டு 10 ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 385ன்னு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. அப்போ 4ஐயும் 385ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 1540 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். அப்போது இதோட நமக்கு 2வது டைம் வந்து இந்த 1540 அப்படின்றது ஆன்சராக வருது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி நமக்கு ஆன்சர் எப்படி வருது அப்படின்னு தெரியலைன்னா, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நமக்கு இந்த ஆப்ஷனில் இந்த நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த நம்பரை ஆன்சராக போட்டிங்கன்னா மேபி பாசிபிள் இருக்குது. ஒரு 50% வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் அதாவது 11th கொஸ்டின் பார்த்துருங்க. நமக்கான 11th கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1 கியூப் + 2 கியூப் + அப் டு 15 கியூபோட இருக்க கூடுதலையும் ஈவன் நம்பர் அதாவது நேச்சுரல் நம்பரோட கூடுதல் அப் டு 15 வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதலையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு கியூப் நம்பருக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்றதான் ஃபார்முலா. மைனஸ் இயல் எண்கள் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி நேச்சுரல் நம்பர் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன? n × n + 1/2 அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ எண்ணுக்கு பதிலாக 2 இடத்துலையுமே நமக்கு 15 தான் இருக்குது. ஸோ 15 போட்டலாம். 15 × 16/2 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 15 × 16/2 அப்படின்னு மட்டும் தான் நிற்கும். 2ஆல் அடிக்கிற 1 2 2 8 × 2 16. 1 2 2 8 × 2 16. 15 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 120ன்னு கிடைக்கும். மைனஸ்
ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயரை போட்டுருங்க. மைனஸ் 120. 2 டேர்ம்லேயும் 120 இருக்குது. நான் 120 மட்டும் காமனாக எடுத்துறேன். ஸோ இங்கே 2 டைம் இருக்கனால ஒரு டைம் வெளியே வந்துடும். மைனஸ் 120 வெளியே எடுத்துட்டா 1 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 120லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 119 அப்படின்னு கிடைக்குங்க. அப்போ 120யும் 119யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு பார்த்தீங்கன்னா 14280 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குங்க. ஆப்ஷன் சி அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 14280 அப்படின்றத இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா 12th சம்முங்க. நம்மளோட 12th சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் எண் இயல் எண்களோட கூடுதல், அதாவது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு கே வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் வந்து 325ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி முதல் எண் கணங்களின் கூடுதல் கேட்குறாங்க. 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு கே கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நார்மல் நேச்சுரல் நம்பரில் கொடுத்துட்டு அதை கியூப் நம்பரோட கூடுதல் கொடுத்தாங்கன்னா இந்த 325 ஸ்கொயர் பண்ணிங்கனாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிருங்க. இந்த மாதிரி 5 வச்சு வர்ற ஸ்கொயருக்கு வந்து இந்த 5 மட்டும் தனியாக பிரித்து ஸ்கொயர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் இருக்க கொஷனுக்கான ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 25. அப்போ லாஸ்ட்டில் எந்த ஆப்ஷனில் 25 இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,56,625 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, சேம் மாடல் தான் நமக்கான அடுத்த சம்மு இருக்குங்க. நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம் மாடல். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு கே வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் வந்து 55ன்னு கொடுத்துட்டாங்க. சேம் அதே மாதிரி முதல் எண் கணங்களின் கூடுதல் கியூப் நம்பரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் கொடுத்தா என்ன சொன்னோம்? கொடுத்துருக்க கூடுதலை வந்து ஸ்கொயர் பண்ண சொன்னோம். ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 ஸ்கொயர் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் பாருங்கள் 2 நம்பர் 25 இருக்கு. ஸோ பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 5ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்கு கிடைச்சிடும். 5 × 6 30. அப்போ 55ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30, 25 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மாடல் தான். என்ன ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. நமக்கு 1 கியூப்ல இருந்து அப் டு கே கியூபோட இருக்க நம்பரோட கூடுதல் வந்து 14,400ன்னு கொடுத்துட்டு முதலின் இயல் எண்களோட கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் கேட்டாங்கன்னா சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் எடுத்து விட்டிங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிருங்க. 144 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 144. 2 0 ரூட்டுக்குள்ளே 2 0 இருந்தால் ஒரு 0 வந்து வெளியே வருங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 120 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு n கியூப் வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் எத்தனை உறுப்புகள் தெரியாது. ஸோ நான் என்னன்னு வச்சுக்கிறேன். அதோட கூடுதல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1296ன்னு கொடுத்துட்டு அதோட உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உறுப்புகளோட எண்ணிக்கை கேட்டாங்கன்னா கியூப் நம்பரில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதல் அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஓகேங்களா, n × n + 1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதல் அப்படின்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதல் வேல்யூவில் என்ன சார் போடணும்னா நமக்கான சம் வேல்யூவை போட்டுருங்க. 1296ன்றது நம்மளோட சம் வேல்யூ. ஸோ அதை போட்டணும். இப்போ 1296 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 36ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 1296. ஸோ 2 வந்து 36ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 72. 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 72 வரணும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 72 கிடைக்கும்? 8 × 9 72ன்னு கிடைக்குங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்? 8 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் + 1க்கு பதிலாக 9 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுக்கு 8னா 8 + 1 9. அப்போ எத்தனை உறுப்புகளை கூட்டும்போது நமக்கு வந்து 1296ன்னு கிடச்சிருக்கு? 8 உறுப்புகளை கூட்டும்போது நமக்கு 1296 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம் மாடல். நமக்கு போன டைமில் நம்பர் வச்சு சால்வ் பண்ணோம். இந்த டைமில் வந்து சிம்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். முதல் எண் இயல் எண்களோட கூடுதல் வந்து லாம்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் எண் கணங்களின் கூடுதல் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கணங்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? இயல் எண்களோட கூடுதலை வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணி விட்டுறணும். அப்படியே ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? லாம்டா ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குது. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. சேம் கியூப் நம்பரோட கூடுதல் கொடுத்துட்டு கேவோட வேல்யூ லாஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் நம்பர் கேட்டாலும் என்ன சொன்னோம்? n × n + 1. 2 நம்பரை அடுத்தடுத்து இருக்க வர நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதலுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த கூடுதலுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? இந்த கூடுதலோட வேல்யூ 4 3 5 6 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான்.
4356ஓட ரூட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 66. அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அது 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு 132ன்னு கிடைக்குங்க. அப்போ 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 132ன்னு கிடைக்கணும். எந்த 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ 132 கிடைக்கும்? 11ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 132ன்னு கிடைக்குங்க. அப்போ சின்ன நம்பர் தான் நமக்கான ஆன்சராகவே இருக்கும் எப்பயுமே. அப்போ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11 அப்படின்றத இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் மாடல் தான். ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சேம் மாடல் பாருங்க, 1 கியூப்ல இருந்து அப் டு கே கியூப் வரைக்கும் இருக்க நம்பரோட கூடுதல் வந்து 6084. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 6084 அப்படின்றத எடுத்துக்கலாம். 6084ஓட ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 78. 78ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 6084 அப்படின்றது நமக்கு 78ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 2ஐயும் 78 மல்டிப்ளை பண்ணுறப்போ 156. அப்போ 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ 156 கிடைக்கணும். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ 156 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 156ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி மாடலில் வர்றப்போ சின்ன நம்பர் தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 12 என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா. நமக்கான அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சேம் மாடல். இப்போ சேம் மாடல்னா என்ன பண்ணும்? 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் கூடுதலோட வேல்யூ 44100. 441ங்கிறது பார்த்தீங்கன்னா 21ஓட ஸ்கொயர் வேல்யூ 2 0 இருந்தால் 1 0 வரும். அப்போது உள்ள 2 இருக்குது, அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 210 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 420ன்னு கிடைக்கும். எந்த 2 அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 420 வரும்? நல்லா செக் பண்ணுங்க. 20ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 420 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ நமக்கு சின்ன வேல்யூ தான் ஆன்சர் வரும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 20 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா. நமக்கான கடைசி சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 8 + 88 + 888 + அப் டு எக்ஸெட்ரா என்ற தொடரில் முதல் n உறுப்புகளோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே நம்பர் வந்து அடுத்தடுத்த டிஜிட்ஸில் போய்கிட்டு இருந்துச்சுன்னா நல்லா நோட் பண்ணுங்க. 2 அடுத்தடுத்த நம்பரால் டிவைட் பண்ணியிருக்கிறது தான் நமக்கான ஆன்சராக இருக்குங்க. பாருங்க, 80/81 அப்படின்றதான் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் டேம் தான் இப்போ ஆன்சராக இருக்கும். இதில் பாருங்க வேற வேற இருக்கு. இல்லைன்னா இன்னொரு ட்ரிக் எடுத்துக்கோங்க. n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த டேமில் வந்து n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ முதல் உறுப்பு 8 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குங்க. சேம் இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ நமக்கு 8 அப்படின்றதான் கிடைக்கும். ஓகேங்களா, 2 ட்ரிக் சொல்லியிருக்கேன். 2 அடுத்தடுத்த நம்பரால் டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சராக வரும். இல்லை n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ முதல் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே நம்பர் தான் நமக்கான ஆன்சராக வரும். ஓகேங்களா, இதாங்க நம்மளோட கடைசி கொஸ்டின். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இதில் கொஞ்சம் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இருக்குது. ஸோ கால்குலேஷன் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ தெளிவாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஸ்டின் வந்து அடிச்சிடலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜில் சொல்லுங்கள். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வைங்க. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பொறுமையாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, லைவ் டெஸ்ட்டில் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம லைவில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, 7339691304 அப்படின்றத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சு வைங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.